தலைவா, அனாதை ஆக்கிட்டு போயிட்டியே தலைவா. தலைவா, அண்ணா, அண்ணா, நீதானே எனக்கு முகவரியே இல்லை அண்ணா. உள்ள போய் எடுக்காது. ஈவிகேசனுடைய மறைவு செய்தியை கேட்டு நாங்கள் மிகுந்த வருத்தப்படுகின்றோம். அவருடைய இழப்பு என்பது வெறும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இழப்பு கிடையாது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தேசிய நெஞ்சங்களுக்கும், தேசியத்தை போற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பேரிழப்பாகும். அவருடைய அரசியலிலே எங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்களோடு அன்பு பாராட்டப்படக்கூடியவர். மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் மீது அதிக பற்று கொண்டவர். இறுதி வரையிலும் தமாக தலைவர் ஐயா வாசனர்கள் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்தவர் திரு ஈவிகேஎஸ் அவர்கள். ஈவிகேஎஸ் அவர்கள் ஈரோடிலே அரசியல் செய்யும் பொழுது எங்களுடைய குடும்பத்தோடு நெருங்கிய பழகியவர். எங்கள் தாத்தா திரு துரைசாமி அவர்களோடும் எங்களுடைய பெரியப்பா திரு சந்திரசேகர் அவர்களோடும் நெருங்கி பழகியவர். அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. காரணம், கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை உயிரோட்டமாக இருப்பதற்கு அவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமாக இருந்தது. 2010 இளந காங்கிரஸ் தேர்தல் திரு ராகுல் காந்தி அவர் நடத்தப்பட்ட பொழுது நான் திரு வாசன் அணி அவர்கள் சார்பாக போட்டியிட்டேன். அப்பொழுது திரு ஈவிகேஎஸ் அவர்கள் எனக்காக ஆதரவு கரம் நீட்டியவர் என்பதை நேரத்திலே நான் பெருமையோடு கூற விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு இழப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக அரசியல் ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவருடைய குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.